நாம் வாழும் பூமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எண்ணற்ற விண்பொருட்களில் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? நட்சத்திரங்களும் கோள்களும் எப்படி இயங்குகின்றன? விண்வெளியில் இருக்கும் மர்மங்களை எப்படி புரிந்துகொள்வது? இதற்கான அறிவியல் விளக்கங்களை அறிய உதவும் முக்கியமான துறைகளில் ஒன்றுதான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். வானத்தைப் பற்றிய மனிதனின் ஆர்வம் மிகவும் பழமையானது. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய கண்களால் மட்டுமே வானத்தை கவனித்தனர். காலப்போக்கில் கணிதம், இயற்பியல் மற்றும் தொலைநோக்கிகள் வளர்ச்சி பெற்றன. இதன் மூலம் வானில் இருக்கும் விண்பொருட்களைப் பற்றி மேலும் துல்லியமாக அறிய முடிந்தது. பூமியிலிருந்து பார்க்கும்போது வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் நம்மை சுற்றி இருப்பது போல தோன்றுகிறது. இந்த விண்பொருட்களின் நிலைகளையும் இயக்கங்களையும் எளிதாக குறிப்பிடுவதற்காக பூமியை சுற்றி ஒரு கற்பனை கோளம் இருப்பதாக கருதுகிறோம். இதையே செலஸ்டியல் ஸ்பியர் என்று அழைக்கிறோம். பழங்காலத்தில் பூமியே பிரபஞ்சத்தின் மையம் என்றும், சூரியன், சந்திரன் மற்றும் மற்ற கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன என்றும் நம்பப்பட்டது. இந்த கருத்து ஜியோசென்ட்ரிக் தியரி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பின்னர் சூரியனை மையமாகக் கொண்டு கோள்கள் சுற்றுகின்றன என்ற புதிய கருத்து முன்வைக்கப்பட்டது. இதுதான் ஹீலியோசென்ட்ரிக் தியரி. இந்த கருத்து வானியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. பூமி பிரபஞ்சத்தின் மையம் அல்ல என்பதையும், அது சூரியனை சுற்றி வரும் ஒரு கோள் என்பதையும் புரிந்துகொள்ள இது உதவியது. கோள்களின் இயக்கத்தைப் பற்றி கெப்லர் 3 முக்கிய விதிகளை முன்வைத்தார். கோள்கள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் பயணம் செய்கின்றன. மேலும் ஒரு கோள் சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது வேகமாகவும், தொலைவில் இருக்கும்போது மெதுவாகவும் நகர்கிறது. இந்த விதிகள் கோள்களின் இயக்கத்தை புரிந்துகொள்ள மிகவும் முக்கியமானவை. அதன் பின்னர் ஐசக் நியூட்டன் 2 பொருட்களுக்கும் இடையே ஈர்ப்பு விசை இருப்பதை விளக்கும் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனை முன்வைத்தார். சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையிலான ஈர்ப்பு விசைதான் கோள்களின் சுற்றுப்பாதை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது சூரிய குடும்பத்தில் 8 முக்கிய கோள்கள் உள்ளன. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தனி அளவு, அமைப்பு, வளிமண்டலம் மற்றும் இயற்பியல் பண்புகள் உள்ளன. கோள்களைத் தவிர சூரிய குடும்பத்தில் பல சிறிய விண்பொருட்களும் உள்ளன. அவற்றில் ஆஸ்டராய்ட்ஸ் எனப்படும் குறுங்கோள்கள் அடங்கும். இவை பெரும்பாலும் பாறை மற்றும் உலோகப் பொருட்களால் ஆன சிறிய விண்பொருட்கள். குறிப்பாக செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில் ஆஸ்டராய்ட் பெல்ட் எனப்படும் பகுதி காணப்படுகிறது. அடுத்ததாக காமெட்ஸ். காமெட்ஸ் அல்லது வால் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் பனி, தூசி மற்றும் பாறை பொருட்களால் ஆனவை. ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும்போது சூரியனின் வெப்பத்தால் அதன் பனிப்பொருட்களில் மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் அதை சுற்றி பிரகாசமான பகுதியும் சில சமயங்களில் நீண்ட வால் போன்ற அமைப்பும் உருவாகிறது. இப்போது மீட்டியார்ஸ் பற்றி பார்க்கலாம். விண்வெளியில் இருக்கும் சிறிய பாறை அல்லது உலோகத்துண்டு பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும்போது அது வளிமண்டலத்துடன் தொடர்பு கொண்டு பிரகாசமான கோடாக தோன்றலாம். இதையே நாம் பொதுவாக மீட்டியார் என்று அழைக்கிறோம். செலஸ்டியல் ஸ்பியர் முதல் ஹீலியோசென்ட்ரிக் தியரி வரை, கெப்லரின் கோள்களின் இயக்க விதிகள் முதல் நியூட்டனின் ஈர்ப்பு விதி வரை, இவை அனைத்தும் பிரபஞ்சத்தில் உள்ள விண்பொருட்களின் இயக்கத்தையும் அவற்றுக்கிடையேயான தொடர்புகளையும் புரிந்துகொள்ள நமக்கு உதவுகின்றன. ஆனால் நாம் அறிந்திருக்கும் பிரபஞ்சம் இதைவிட மிகப்பெரியது. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின்றன? அவை எப்படி வாழ்கின்றன? அவற்றின் இறுதியில் என்ன நடக்கிறது? நமது சூரியன் எப்படி செயல்படுகிறது? விண்மீன் திரள்கள் எப்படி உருவாகின்றன? இவை போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கான பதில்களை தேடும் அறிவியல் பயணம்தான் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். பிரபஞ்சம் மிகப்பெரியது. அதில் நாம் அறிந்தது இன்னும் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்துகொள்ளும் நமது பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது.